Hi friends, sex determination அப்படிங்கிறது most important topic for any kind of competitive exam. NEET, QT, TRB, TNPSC இந்த மாதிரி எந்த டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் இது ரொம்ப முக்கியம். இப்போ செக்ஸ் டிட்டர்மினேஷனில் எக்ஸோ டைப் அப்படின்னு ஒரு டைப் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் எந்த ஆர்கானிசத்துலலாம் இருக்குன்னா கிராஸ் ஹோப்பர் நீட் 2018லையும் 2022லையும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து காக்ரோச்லேயும் நமக்கு எக்ஸோ டைப் இருக்குது. எக்ஸோ டைப்போடு இருக்கிறது வந்து மேலாக இருக்கும். எக்ஸ் டைப்னா ஃபீமேல், எக்ஸ்ஓனா மேல், இது ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா XY டைப்பு, ட்ரோசோஃபைலா, மேமல்ஸ், மேன் இந்த ஆர்கானிசத்துலலாம் XY டைப் இருக்குது. இதில் மேல் ஹெட்டிரோகேமிட்டி இருக்குது. இது 2019 நீட்டில் கேட்ட கேள்வி. இதில் Y அப்படிங்கிறது எக்ஸை விட கொஞ்சம் சின்ன குரோமோசோமாக இருக்கும். அதுவும் 2019ல் கேட்டாங்க. XYங்கிறது மேலில் இருக்கும். அதனால தான் இதை மேல் ஹெட்டிரோகேமிட்டி அப்படிங்கிறோம். ஃபீமேலில் XXன்னு இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து ZY டைப் அப்படின்னா என்ன? இங்கே வந்து ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி இருக்கும். ஃபீமேல் ஹெட்டிரோகேமிட்டி இருக்கும். இது எதில் இருக்குன்னா பேர்ட்ஸில் இருக்குது. ZWங்கிறது ஃபீமேல், ZZ அப்படிங்கிறது மேல். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஃபார் பேர்ட்ஸ். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேப்ளோ டிப்ளாய்டு டைப்பு ஹனிபீல இருக்குது. மேல் ஹனிபீல உங்களுக்கு 16 குரோமோசோம் இருக்கும். மேலுக்கு இன்னொரு பேர் ட்ரோன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீமேல் ஹனிபீல 32 குரோமோசோம்ஸ் இருக்கும். இது ஃபீமேல் ஹனிபீ மட்டும் இல்லாமல் ஒர்க்கர் ஹனிபீலையும் 32 குரோமோசோம் இருக்கும். ஸோ இதெல்லாம் செக்ஸ் டிட்டர்மினேஷனில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.